स्फुरन्नरमन्दहासं पातालयेशमनिशं हृदि भावयामि मुहुकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं विराजन्तं त्रिनयने वल्लीसेनापतिं प्रभुं वाञ्छितार्थप्रदं वन्दे षण्मुखं कुलदैवतं बुद्धिर्बलं यशो धैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। श्रीहरये नमः। सीतालक्ष्मणभरतशत्रुघ्न हनुमत्समेत श्रीरामचन्द्राय परब्रह्मणे नमः। गुरुपवनपुरेशाय नमः। सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। वाग्देव्यै नमः। ओं हनुमते नमः। स्वस्त्यस्तु समस्तसन्मङ्गलानि सन्तु समस्तैश्वर्यप्राप्तिरस्तु। श्लोकैकलेशश्रवणपठनमात्रेण वक्तुश्च श्रोतॄणां धर्मादिनिखिलपुरुषार्थ सिद्धिप्रदे समस्तकलिकल्मषापनोतनपटुतरे श्रीमद् रामायणे वाल्मीकीय आदिकाव्ये अद्य वर्तमानकथाप्रसङ्गः पूर्वकथासङ्ग्रहश्च। श्रीहरये नमः। ஸ்ரீயப்பதிகான ஸ்ரீ குருவாயூரப்பனுடைய பரமானுகிரக விசேஷத்தால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவண யஜ்ஞத்தில் பூர்வ சரித்திரத்தில் ஆஞ்சநேய சுவாமி சதயோஜன விஸ்தீர்ணமான சமுத்திரத்தை தரணம் பண்ணி லங்கையில் பல இடங்களில் தேடி கடைசியில் அசோகவனத்தில் சிம்ஷபா விருட்சத்துங்கீழ ஜெகன்மாதா சீதையை தரிசனம் பண்ணி தகுந்த பல காரணங்களால் இவள் தான் சீதையாக இருக்கணும்னு முடிவுக்கு வந்து ராவணன் பேசக்கூடிய சமயத்தில் மேலிருந்தபடியே பார்த்து கொண்டிருந்த ஆஞ்சநேய சுவாமி அங்குலியத்தை காட்டி சீதைக்கு புது வாழ்வு கொடுத்து சூடாமணி முதலிய அடையாளங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டாள். காக்காசுர விற்த்தாந்தத்தை சொன்னாள். ஜெகன்மாதாவிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டாள் என்று சொல்லி நேற்றைய தினம் பூர்த்தி செய்தது. நமக்கு இனிமேல் லங்கையில் அதிகமாக வேலை இல்லைன்னு மனசால சுவாமி இருக்கக்கூடிய வடக்கு கரைக்கு கிளம்பி விட்டாளாம். ச ராஜபுத்ரியா பிரதிவேதிதார்த்தா கபிகிருதார்த்தः பரிஹிருஷ்டசேதாः அல்பாவசேஷம் பிரசமீக்ஷ்ய கார்யம் திசம் யுதீச்சீம் மனசா ஜகாமா. உடனே அடுத்தாப்புல பிரபுவிடத்தில் போனா ராவணனை எதிர்த்து யுத்தம் பண்ணணும், சீதையை மீட்னு வரணும். நீ சீதையை பார்த்துட்டு வந்தே ரொம்ப சந்தோஷம். ராவனுடைய பலம் எப்படி இருக்கு அதை பற்றி தெரிஞ்சுட்டு வந்தியா அப்படின்னு கேட்டா மத்தியம தூதனாக இருந்தான்னா நீங்கள் சொல்லலையேன்னு சொல்லுவேன். உத்தம தூதனுடைய லட்சணமே எஜமான் என்ன நினைக்கிறாருங்கிறத ஆன்டிசிபேட் பண்ணி செய்கிறது தான் லட்சணம். உத்தம சிந்திதம் புரியாது. மனசில் நினைக்கிறத முன்கூட்டி யூகத்தால் தெரிஞ்சுட்டு செய்யணும். ராவனுடைய பலம் எப்படி இருக்குன்னு ஒரு குரங்கு போய் அதை ராவணனை பார்க்கணும்னு கேட்டால் அனுமதி கிடைக்குமா? அந்த பலத்தை பற்றி தெரிஞ்சிக்க முடியுமா? குற்றவாளிங்கிற முறையிலையாவது கொண்டு போய் நிறுத்தட்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாள், பிரமதாவனத்தை துவம்சம் பண்ணாள். சரீரத்தை பெருசாக பிரம்மாண்டமாக பண்ணிட்டு துவம்சம் பண்ணுற போது கர்ஜிச்சாளாம். ஜெயத்யதிபலோ ராமஹா லக்ஷ்மணஸ்ச மகாபலஹ ராஜா ஜெயதி சுக்ரீவஹ ராகவேணாபிபாலிதஹ தாஹசோகம் கோசலேந்திரஸ்ய ராமஸ்ய அக்லிஷ்டகர்மணஹ ஹனுமான் சத்ருசைன்யானாம் நிகந்தா மாருதாத்மஜஹ நராவண சஹஸ்ரம் மே யுத்தே பிரதிபலம் பவேத் ஷிலாபிஸ்து பிரகரதஹ பாதபைஷ்ச சஹஸ்ரஷஹ அர்ஜயித்வா புரீம் லங்காம் அபிவாத்ய ச மைதிலீம் சமுர்தார்த்தோ கமிஷ்யாமி மிஷதாம் சர்வரக்ஷசாம். ராமன் ஜெகத்தோடு பிரகாசிக்கிறாள். லக்ஷ்மணனுக்கு ஜெயம். என் பிரபு ராமன் வந்து ஆசிரிச்சாள். சுக்ரீவன் மரத்தடியில் நாடோடியா இருந்த சுக்ரீவன் இப்ப வான ராஜாவா போயிட்டாள். ராஜா ஜெயதி சுக்ரீவா ராகவேணாபிபாலிதா. நான் ராமனுக்கு தாசன் நாளாம். தாசோகம் கோசலேந்திரஸ்ய
ராமஸ்ய அக்லிஷ்டகர்மணஹ. இது மட்டும் ராமதூதன் தான் சொல்லியிருக்காள். ராமதாசன் இப்பதான் முதன்முறையா சொல்றாள். அதுக்கு பெரியவாள்லாம் என்ன சுவாரஸ்யம் சொல்லுவா, ஜெகன்மாதாவுடைய கடாட்சம் பட்ட பிறகுதான் தாஸ்ய பாவம் மனசுல தோணிருக்கு ஆஞ்சநேய சுவாமிக்கு. நான் 1000 ராவணர்கள் இருந்தா கூட கவலைப்பட மாட்டேன், 1000 ராவணர்களுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய சக்தி கொண்டவன் ஒரே ஒரு ராவணன் தானே இருக்கான் உலகத்துல. நராவண சகசிரம் மே யுத்தே பிரதிபலம் பவேத் ஷிலாபிஸ்து பிரகரதஹ பாதபைஷ்ச சகஸ்ரஷஹ. லங்கையை 2ஆ பண்ணி சீதையை பார்த்து நான் மங்களகரமா திரும்ப போறேன். அர்த்தகித்வா புரீம் லங்காம் அபிவாத்திய மைதிலீம் சமிருத்தார்த்தோ கமிஷ்யாமி மிஷதாம் சர்வரக்ஷசாம். அப்படி கர்ஜிக்கிறாள். ராட்சத ஸ்திரீகள் எல்லாம் சீதை இடத்துல வந்து கேட்டுது, ஒரு குரங்கு வந்து உன்னோட பேசிக்கொண்டிருந்தே அப்படின்னு கேட்டாள். குரங்காவது எங்கிட்ட பேசுறதாவது, பாம்பின் கால் பாம்புக்கு தானே தெரியும்னு நாசுக்கா அப்படி கயிட்டு விட்டுட்டாள் சீதை. இந்த பாம்பின் கால் பாம்புக்கு தான் தெரியுங்கிறது அப்படியே வால்மீகியுடைய வாக்க மொழிபெயர்த்து தமிழில் சொல்றது. அகிரே வக்ஷகே பாதானி விஜானாதி நசம்சயக. 2 முறை இது முதல் இடம். பின்னாடி ஆஞ்சநேயனுடைய வாலில் அக்னியை வைக்கிற போது அப்ப மறுபடியும் ராட்சத ஸ்திரீகள்லாம் சொல்ல போறாள். அங்க திருப்பி இதே அரை ஸ்லோகத்தை சீதாதேவி சொல்ல போறாள். அகிரேவ ஜெகேபாதான் விஜயானாதி நசம்சேகா. உடனே இந்த ராட்சத ஸ்திரீகள்லாம் பயந்துன்னு போய் ராவணன்ட்டு முறையிட ராவணன் அங்கேருந்து பல வீரர்கள் அனுப்பினாள். ஜம்புமாரி அனுப்பினாள். 80,000 கிங்கரர்கள், அமாத்திய புத்திரர்கள் 7 பேர். அமாத்தியன்னா மந்திரின்னு அர்த்தம். மந்திரி புத்திரர்கள் 7 பேர், சேனாபதிகள் 5 பேர். இவ்வளவு பேரையும் தும்சம் பண்றாள் ஆஞ்சநேய சுவாமி. அக்ஷகுமாரன் தான். அக்ஷகுமாரன் மகாவீரன், ராவனுடைய புத்திரன். அக்ஷகுமாரனுக்கும் ஆஞ்சநேய சுவாமிக்கும் ஏற்படக்கூடிய அந்த யுத்தத்தை பார்க்கறதுக்காக ஆகாசத்தில் தேவர்கள்லாம் கூட இருக்காள். அங்க சூரியன் கூட சரியா ரொம்ப உஷ்ணமா பிரகாசிக்கலையா. ரராச பூமிர்ன ததாபானுமானு. அக்ஷகுமாரன் பார்த்தா ரொம்ப நாள் யுத்தம் பண்றான், இந்த குரங்கு ஜெயிக்க முடியல. இது சாதாரணமான குரங்கா இல்லை, நம்ம மாயாஜாலத்தால் யுத்தம் பண்ணோம் நினைச்சு தேர்லேருந்து மேல் நோக்கி புறப்படுறதுக்கு தயாரா இருக்கிற போது இவன் எங்கேயோ வேற ஏதோ ஒரு உபாயத்தை கையாளணும்னு நினைக்கிறான். அப்படி உபாயத்தை கையாடினான்னா இது சரியா வராது. அவன் மேல கிளம்புறதுக்கு தயாரா இருக்கிற போது அவன் காலை பிடிச்சி இழுத்து ஸ்வைட்டி ஒரு சதுர் காட்டமா போட்டுவிட்டாள். அக்ஷகுமாரனை வதம் பண்ண. அக்ஷர வதம் பண்ண சாமானியமான விஷயம் இல்லை. அதனாலதான் தனியா இந்த அக்ஷபதத்தால கபீஷம் அக்ஷகந்தாரம் அக்ஷபதம் செய்தப்புறம் தான் ராட்சதாளுக்கெல்லாம் பயம்னா என்னன்னு தெரிஞ்சுதான். அது மட்டும் பயம்னா என்னன்னு தெரியாது. ஆஞ்சநேய சுவாமி தான் போய் பயம்னா என்னங்கிறத சொல்லி கொடுத்துருக்காள். கபீஷம் அக்ஷகந்தாரம் வந்தே லங்கா பயங்கரம். அக்ஷவதத்தை ரொம்ப முக்கியமான விஷயங்கிறதுனால தான் பட்டத்திரியும் ஒரே ஸ்லோகத்தில் சுந்தரகாண்டம் சொல்ற போது கூட அக்ஷக்ஷபண ஜனரணா பிரக்ஷுத்ய உத்யானம் அக்ஷக்ஷபண ஜனரணா சோடபந்தா தசாஸ்யம் திருஷ்டுவா புஷ்டுவாச்சலங்காம் ஜட்டிதி ஹனுமான் மௌலி ரத்னம் ததோதே. இதை விடாம சொல்லியிருக்கார் பட்டத்திரி. உடனே அடுத்தாப்புறம் இந்திரஜித் வந்தான் யுத்தத்துக்கு. இந்திரஜித் வந்து பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ண. பிரம்மாஸ்திரம் இவரை கட்டுப்படுத்தாது, பிரம்மா கொடுத்திருக்கக்கூடிய வரம் இருக்கு. இருந்தாலும் பிரம்மாஸ்திரம் அஸ்திரத்துக்குள்ள ரொம்ப வசந்த அஸ்திரம். அந்த அஸ்திரத்துக்கு நாம் காட்ட வேண்டிய மரியாதையை குறைச்சிடப்படாது என்று சொல்லி தான் கட்டுப்பட்டவரை போல கீழே சாஞ்சியார். ராட்சசாள் பல ஆயிரக்கணக்கான ராட்சசர்கள் அவாவா கையில கிடைக்கக்கூடிய பாசத்தை கொண்டு கட்டுறாள். வேற பாசத்தால் கட்டினா பிரம்மாஸ்திரமானது நிற்காது, அது விலகி போயிடும். இந்த குரங்கை கொண்டு போய் மகாராஜா முன்னாடி கொண்டு போய் நிறுத்துங்கன்னு உத்தரவு போட்டுவிட்டான் இந்திரஜித்து. நான் ராவணனை பார்க்கணும்னு தான் நினைச்சேன். இது மாதிரி பேட்டி வேற கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃப்ரீயா டிரான்ஸ்போர்டேஷன் வேற கொடுப்பான்னு தெரியாது. தூக்கட்டம்னு வேஷாம வந்துவிட்டாள் ஆஞ்சநேய சுவாமி. பல ஆயிரக்கணக்கான ராட்சசாலா தூக்கிட்டு போய் ராவணனுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினாள். கட்டுப்பட்டு இருக்க. கட்டுப்பட்ட நிலையில் தான் நின்னா ராமதூதனா வந்திருக்கிறதுனால அந்த அவமானம் தனக்கு இல்லை, ராமனுக்கு. an insult to the agent is an insult to the principal. அதனால ராமனுக்கு ஒரு அவமானம் வரும்படியா நாம நடந்துக்கப்படாதுன்னு சொல்லி இவருக்கு தான் சரீரத்தை எப்படி வேணா மாற்றிக்கக்கூடிய சக்தி இருக்கு. கொஞ்சம் சின்னதா பண்ணிட்டாள். சின்னதா பண்ண உடனே டக்குன்னு வெளியில் இருக்கக்கூடிய பாசங்கள்லாம் அப்படியே உதிர்ந்து விழுந்து கொடுத்து ராவணனை பார்க்கிறாள். பார்த்து ஆச்சரியப்பட்டாலாம். ஆகா, என்ன ரூபம், என்ன தேஜஸ், என்ன தைரியம், என்ன காந்தி. ஆஞ்சநேயன் மாத்திரம் இல்லை, பின்னாடி யுத்த காண்டத்தில் பார்த்தேன்னா ராவணன் முதல் யுத்தத்துக்கு வரும்போது சுவாமி ராமனையே பார்த்து என்ன தேஜஸ், தேவர்களுக்கு கூட இப்ப ஏற்பட்ட தேஜஸ் இருக்குன்னு நாங்கள் கேள்விப்பட்டது கிடையாது அப்படின்னு சுவாமியே பிரமிக்கிறார். அவ்வளவு தேஜஸ் தான் ராவணன்ட்ட எல்லாம் இருக்கு.
ஆனா தர்மத்துல மாத்திரம் நாட்டம் இல்லை, தர்மத்துல மாத்திரம் ஈடுபாடு இருந்தா இவன் இந்திரனுடைய பதவியில் இருக்க வேண்டியவனாச்சே. அகோ ரூபம் அகோ தைரியம் அகோ சத்வம் அகோ த்யுதி அகோ ராட்சசராஜஸ்ய சர்வலக்ஷணயுக்ததா யதி அதர்மோ ந பலவான் ஸ்யாதயம் ராட்சசேஸ்வரः ஸ்யாதயம் சுரலோகஸ்ய சசக்ரஸ்யாபி ரக்ஷிதா. இப்படி ராவணனை பார்த்து நினைக்கிறாளாம். ராவணனும் ஆஞ்சநேயனை பார்த்தாள். தமுத்வீக்ஷ்ய மகாபாஹு பிங்காக்ஷம் புரதஸ்திதம் ரோஷேண மகதாவிஷ்டः ராவணோ லோகராவணः சங்காகதாத்மா தத்யூஸ கபீந்திரம் தேஜசாவிருது. உத்வீக்ஷன்னு இருக்கு, அதாவது ரொம்ப பேருக்கு ஒரு தப்பான எண்ணம். தனக்கு ஆசனம் கொடுக்கல ராவணங்கிறதுனால வாளாலேயே வாழை சுத்தின்னு ஒரு பெரிய ஆசனத்தை, ராவணனை விட உயரமான ஆசனத்துல அமர்ந்துட்டார் ஆஞ்சநேயர் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். வால்மீகி அப்படி சொல்லலை, ஆஞ்சநேயன் உட்கார்ந்ததாகவே சொல்லலை. அப்புறம் ஆசனம் போட்டுன்னு உட்கார்றது. பிங்காட்சம் புறத்தகா ஸ்திதம் தான் இருக்கு. உட்கார்ந்தாருன்னா உபவிஷ்டம் புரோபவிஷ்டம்னு சொல்லிருக்கணுமோ, அப்படி சொல்லலை. புறத ஸ்திதம் ஏத்தாப்பில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயனை கவலையோடு பார்த்தாலாம். சங்காகதாத்மா தத்யூசத் கபீந்திரம் தேஜசாவிருத்தம். இந்த குறைஞ்சு யாரா இருக்க முடியும்? ஒரு சமயத்துல கைலாசத்துல நந்திகேஸ்வருக்கு தெரியாமல் பிரவேசம் பண்ணணும்னு நினைச்சோமே, யாருடா அது எனக்கு தெரியாம ரகசியமா உள்ள நுழையணும்னு நினைக்கிறது அப்படின்னு தடுத்த பொழுது, என்னை தடுக்கிறதுக்கு நீ யாரு? குரங்கு மூஞ்சியே நிந்திர பண்ணி பேசணுமே நந்திகேஸ்வரரை. அப்ப நந்திகேஸ்வரர் கோபம் கொண்டு என்னை பார்த்து குரங்கு மூஞ்சின்னு சொன்னியா, குரங்கு முகத்தோட உனக்கு ஆபத்து கொடுக்கறதுக்காக நான் வருவேன்னு சொன்னாரே, அந்த நந்திகேஸ்வரா இருப்பரோ இல்ல பாணாசுரனா இருப்பனோ? சீதா ஸ்வயம்வர காலத்துல ராவணன் இந்த வில்லெடுத்து வளைத்து ஆரோபணம் பண்ணுறது மனுஷனால முடியக்கூடிய காரியமே இல்லை. க்ஷத்ரியால் எல்லாரையும் அவமானப்படுத்துறதுக்காக ஜனகன் வீர சொல்கத்தை வச்சிருக்க. அப்படி யாராவது ஒருத்தர் இந்த வில்லெடுத்து வளைத்து ஆரோபணம் பண்ணாள்னு காதில் விழுந்ததுன்னா, சீதையை விவாகம் பண்ணினான்னு காதில் விழுந்ததுன்னா, பரஸ்திரியா இருந்தாலும் அந்த சீதையை நான் அபகரணம் பண்ணுவேன் நடுசரஸ்த பிரதிஜை பண்ணானாம் ராவணன். இது வால்மீகி நேரடியாக சொல்லலை, இப்படி பரம்பரையாக வந்திருக்கக்கூடிய சரித்திரம் இது. அப்ப அசட்டுத்தனமா மாத்திரம் இல்லாமல் அயோக்கியத்தனமாவும் சத்தியம் பண்ணியிருக்கான். அப்படி பரஸ்திரியா இருக்கக்கூடிய சீதை மேலே இவன் கை வச்சான்னு தெரிஞ்சா ராவணனை எதிர்த்து நான் யுத்தம் பண்ணுவேன்னு பாணாசுரன் பிரதிப்பிரதிக்கை பண்ணியிருக்க. அந்த பிரதிப்பிரதிக்கை இப்ப ஞாபகம் வருது பல வருஷங்களுக்கு அப்புறம். அந்த பாணாசுரனே இப்படி வான ரூபத்தில் வந்திருப்பரோ, கிமேஷ பகவான் நந்தி பவேத் சாக்ஷாத் இஹாகதஹ ஏன சப்தோஸ்மி கைலாசே மயா சஞ்சாலிதே புரா சோயம் வானரமூர்த்தி ஸ்யாத் கிம் ஸ்வித் பாஹானோபி மாசுரஹ. பிரகஸ்தனை விட்டு கேட்க சொல்றான் ராவணன். கேளு, இந்த துராத்மாவை கேளு. எதுக்காக நம்ம ஊருக்கு வந்தான்? பிரமதாபனத்தை ஏன் துவம்சம் பண்ணான்? ராட்சஸ்திரிகளை எல்லாம் ஏன் பயமுறுத்தினான்? துராத்மா பிரிச்சதாமேஷ குதக்கிம் வாஸ்ய காரணம் வனபங்கே ச கோஸ்யார்த்தஹ ராட்சசீனாஞ்ச தர்ஜனம் மத்புரீம பிரதிருஷ்யாம் வா கமனே கிம் பிரயோஜனுகு ஆயோதனே வா கிங்கார்யம் பிரிச்சதாம் ஏஷ துர்மதிகி. கேள் அப்படின்னு பிரகஸ்தனை விட்டு கேட்க சொல்றாள் வால்மீகி ராமாயணத்துல. ஏன்னா புரோட்டோகால்னு ஒன்று இருக்கு. அவன் தூதன், அவன்கிட்ட மகாராஜாவா இருக்கக்கூடிய நாம் நேரடியாக பேசுறது சரியில்லைன்னு பிரகஸ்தனை விட்டு கேட்க சொன்னாள். கம்பராமாயணத்துல ராவணனே நேரடியாக கேட்கிறான், நீ யாரு? வஜ்ராயுதத்தை கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய வஜ்ரபாணியான இந்திரனா, இல்ல சூரபாணியான பரமேஸ்வரனா, சக்கரபாணியா இருக்கக்கூடிய சாட்சாத் நாராயணனா, இல்ல உலகத்துக்கெல்லாம் பிதாமரா இருக்கக்கூடிய பிரம்மதேவனா? நீ யாரு? இல்ல சாட்சாத் யமனா? நேமியோ குலிஷியோ நெடுங்கணிச்சியோ தாமரை கிழவனோ தருகண் பல்தலை பூமி தாங்கு ஒருவனோ பொழுது முற்றுரக நாமமும் உருவமுகு கரைந்து நன்னினகாய். உன்னுடைய பேரையும் ரூபத்தையும் மாத்தின்னு வந்திருக்கியே, நீ யாரு அப்படின்னு நேரடியாக கேட்கிறாள். வால்மீகி ராமாயணத்தில் பிரகஸ்தன் நடிகின்றே கேட்டான். இது ஏற்கனவே 80,000 ராட்சதால ஒரே நாளில் டிஸ்போஸ் ஆஃப் பண்ண ஒரு வாங்கணும். பலாருன்னு எங்கேயாவது அறிஞ்சு வச்சு நமக்கும் திதியா போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு கவலைப்பட்டுன்னு கேட்குறான். பிரகஸ்தனை பார்த்து பதில் சொல்ல ஆஞ்சநேய சுவாமி,
நேர் ராவணனை பார்த்து அப்ரவீன்னாஸ்மி சக்ரஸ்ய யமஸ்ய வருணஸ்ய வா தனதேன நமே சக்கியம் விஷ்ணுனா நாஹாஸ்மி சோதிதா. நான் இந்திரனுடைய தூதன் இல்லை, வருணனுடைய தூதன் இல்லை, குபேரனுடைய தூதன் இல்லை, யமதூதனும் இல்லை. யமதூதன் தான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருப்பான். யமதூதன் நான் வரேன் வரட்டுமான்னு அட்வான்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டு வந்தான்னு கிடையாது. யமதூதன் வந்தான்னு வந்துட்டு அவன் போன அப்புறம் தான் தெரியும். அபர்வீன் நாஸ்மி சக்கரஸ்ய யமஸ்ய வருணஸ்யவா தனதேன நமே சக்கியம். குபேரனுக்கு எனக்கும் சக்கியம் கிடையாது. விஷ்ணுவால் அனுப்பப்பட்டு நான் வரல. விஷ்ணுனா நாஸ்தி ஜோதிதா. நான் ரூபத்தையும் பேரையும் மாற்றின்னு வந்திருக்கேன்னு சொன்னீங்க. ராவணா ப்ளீஸ் நோட், இந்த ரூபத்தை மாற்றின்னு வரக்கூடிய விவகாரங்கள்லாம் எங்களுக்கு கிடையாது. நான் பிறப்பாலேயே இப்படிதான் குரங்குதான். ஜாதிரே வமத்வேஷா வானரோக மிகாகதா. எதுக்காக பிரமதாவனத்தை பஞ்சனம் பண்ணேன்னு கேட்கிறேன். வனம் ராட்சசராஜஸ்ய தர்சனார்த்தே விநாசிதம். உன்னை பார்க்கணும்னு ஆசை. ஒரு வானரம் வந்து லங்கேஸ்வரன் பேட்டி கேட்டா கிடைக்குமா? சரி, இந்த பிரமதாவனத்தை துவம்சம் பண்ணா குற்றவாளிங்கிற முறையிலாவது கொண்டு போய் நிறுத்துவாளேங்கிறதுனால தான் துவம்சம் பண்ணேன். நீ உடனே ஒரு பெரிய பட்டாளத்தையே அனுப்பிச்சேன். உன்னுடைய டிமாண்ட்ஸ் என்ன? எதுக்காக இந்த வனத்தை பஞ்சனம் பண்ணிருக்கேன்? ஏதாவது நெகோசியேட் பண்ணிருக்கணும். அது பண்ணாமல் நீ மாட்டில் பெரிய பட்டாளத்தை அனுப்பிச்ச. அவள்லாம் தாக்கிறதுக்காக வரும்போது நான் பார்த்துன்னு பேசாமல் இருக்க முடியுமா? பியூர்லி இன் செல்ஃப் டிஃபென்ஸ் நான் தாக்கிற பொழுது அவளுக்கு சரியா நீ சாப்பாடு போடுற பொழுது இருக்கு, எல்லாம் நோஞ்சானா இருக்கு. தொடர்ந்துக்கு முன்னாடி கீழே விழுது. ரக்ஷணார்த்தம் துதேகஸ்ய பிரதியுத்தா மயாரணே அஸ்திரபாஷீகீன சக்யோகம் பந்தும் தேவாசுரைரபி. அஸ்திரங்களாலேயோ பாசத்தாலேயோ எந்த உபாயத்தாலேயும் என்னை கட்டுப்படுத்த முடியாது. உன்னை பார்க்கணுமேங்கிறதுக்காக கட்டுப்பட்டவனை போல நான் வந்து சேர்ந்தேன். இப்படி தான் யார் அனுப்பிச்சு வரலேங்கிறத சொல்லிவிட்டு அடுத்த சர்க்கத்தை தான் யார் அனுப்பிச்சு வந்திருக்கார் அப்படிங்கிறத சொல்ற. ராவணனுக்கு அவனுடைய தர்பாரில் ஒரேடியா ஆயிரக்கணக்கான ராட்சசால் கூடி இருக்கக்கூடிய தர்பாரில் இவர் பக்கத்துக்கு இவரை தவிர வேற யாரும் ரெண்டாவது நபர் கிடையாது. அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் ராவணனுக்கே ராமாயணத்தை யோஜனை இல்லாமல் தைரியமா உபதேசம் பண்ண மகானுபாவர் ஆஞ்சநேய சுவாமி. நான் யார் வந்திருக்கேன், யார் அனுப்பிச்சு வந்திருக்கேன்னு சொன்னேன் கேளு. அகம் ராமஸ்த அகம் சுக்ரீவ சந்தேஷாத் இக பிராப்தஹா தவாலயம் ராட்சசேந்திர கபீஷஸ்த்வா பிராஹாதா கௌசலம் அப்ரவீத். சுக்ரீவனுடைய சந்தேசத்தால் வந்திருக்கேன். ராட்சத ராஜாவா இருக்கக்கூடிய உங்களுக்கு வானர ராஜாவா இருக்கக்கூடிய சுக்ரீவன் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சு அனுப்புறார். வந்த காரியம் என்னன்னு சொல்றேன். ராஜா தசரதோ நாம ரதகுஞ்சரவாஜிமான் பிதேவ பந்துஹு லோகஸ்ய சுரேஸ்வர சமத்யுதிகி. இக்ஷ்வாகு வம்சத்துல தசரதன் கேள்விப்பட்டிருக்கியா? அவர் சாட்சாத் இந்திரனுக்கு துல்லியமான காந்தி கொண்டவர். சிறந்த யாகங்கள் யஜ்யங்கள்லாம் பண்ணவர். அவருடைய மூத்த பிள்ளையாக தோன்றின ராமனும் அவருடைய தம்பியா இருக்கக்கூடிய லக்ஷ்மணனும் அந்த ராமனுடைய தர்மபத்னியான சீதையும் 3 பேருமா சேர்ந்து பிதிர்வாக்கிய பரிபாலனம்னு காட்டுக்கு வந்த ராவணனுக்கு இதுல ஒண்ணுமே ரோல் கிடையாது, தனக்கு அவனுக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி அனுமானம் பண்ணி பேசிட்டு இருக்க. அப்புறமா ஃப்ரண்டல் அட்டாக் இருந்து அப்புறமா தான் ஆரம்பிக்க போற. சீதையோடு லக்ஷ்மணோட காட்டுக்கு வந்த இடத்துல யாரோ ஒரு மகா பாப்பி சீதையை கடத்தின்னு போயிட்டான். சீதையை கடத்தின்னு போயிட்டான்னா தெற்கு திக்கில ராவனுடைய ராஜ்யத்துல தான் இருக்கா. சீதைங்கிறது எடுத்த உடனே சொல்லல. சீதையை கடத்தின்னு போயிட்டாள் யாரோ பாப்பி. சீதையை தேடின்னு வரும்போது எங்களுடைய எஜமானும் சுக்ரீவனை சக்கியம் செய்து கொண்டு அவருக்கு பட்டாபிஷேகம் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாள் சுவாமி ராமன். வாலியை வதம் பண்ணி சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணாள். வாலின்னு சொன்ன உடனே உடம்புல ஒரு நடுக்கம் தெரியாது ராவணனுக்கு. எந்த வாலின்னு யோஜனை பண்றியா? உனக்கு நல்லா பரிச்சயம் உண்டு. ரொம்ப நாள் முன்னாடி அவனுடைய புள்ள அங்கதன் அவனுக்கு தொட்டில் 10 தலை பூச்சியாட்டமா தலைகீழ ஒன்று தொங்க விட்டு வேடிக்கை பார்த்து 1/2 மணி நேரம் உண்டு இல்லைன்னு ஆட்டி எடுத்துட்டானே, அந்த அதே வாதிய ஒரே பானத்தால போர்க்களத்தில் என் பிரபு வதம் பண்ணிவிட்டாள். त्वया विज्ञातपूर्वश्च वाहालीवानरपुङ्गवः रामेण निहतस्सङ्ख्ये शरेण एकेन वानरः. விஜாத பூர்வஸ்ட அவ்வளோதான் இருக்கு. உனக்கு நன்னா தெரியுமே அப்பேற்பட்ட வாதி அவ்வளோதான் சொல்லியிருக்க.
இப்போ நான் சொன்ன விஷயமெல்லாம் அங்கதனுடைய தொற்றுக்கு மேலே 10 தலை பூச்சியாட்டமா ராவணனை கட்டி தொங்க விட்டாங்கிறதெல்லாம் கிரந்தாந்தரத்தில் இருக்கக்கூடிய விஷயம். ராமாயணத்தை நேரடியாக வால்மீகி சொல்லலை. துவயா விக்யாத பூர்வச்ச வாஹாதீவானர புங்கவஹ ராமேண நிகதஸ்ரங்கே ஷரேண ஏகேன வானரஹ. வாலியை வதம் பண்ணி சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறது ஏற்பாடு பண்ணால் எங்கள் பிரபு. அந்த சுக்ரீவனால் அனுப்பப்பட்ட வானர சிரேஷ்டர்கள் 4 திக்குகள்லையும் சீதையை தேடிண்டு அன்வேஷனம் பண்ணிட்டு இருக்கார். வாலி இன்னும் இருக்கானு கவலைப்படாத. வாலி போன இடம் புல்லு மடிச்சு போயிடுத்து. வாலியுடைய வால் இருக்கான்னு கூட சந்தேகப்படாத. வாலும் போயிடுத்து. சுக்ரீவன் தான் இப்ப எங்களுக்கெல்லாம் ராஜாவா இருக்காள். அஞ்சலை அறக்க பார் விட்டு தரமடைந்தான் என்று வெஞ்சின வாலி மீடான் வாலும் போய் விழுந்ததே. துஞ்சினன் எங்கள் வேந்தன் சூரியன் தோன்றல் என்ற வாலியும் போன புல்லு மடிச்சு போயிடுத்து, வாலும் போயிடுத்து. வாலை கண்டு கூட பயப்பட வேண்டாம். இப்ப சுக்ரீவன் தான் எங்கள் ராஜா. அப்பேற்பட்ட வாலியை வதம் பண்ணி சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறது ஏற்பாடு பண்ணிவிட்டு இப்ப சுக்ரீவனால் அனுப்பப்பட்ட வானர சிரேஷ்டர்கள் ஒவ்வொரு திக்கிலையும் சீதையை தேடிக்கொண்டிருக்காள். நான் ஆகாச மார்க்கமா அப்படி தெற்க நோக்கி கிளம்பின பல வானரால நான் ஒத்தன். ஆகாச மார்க்கமா போயிட்டு போது கீழே குறிஞ்சு பார்த்தேன். லங்கை தெரிஞ்சுது. நகரீஸ்வரங்கான்னு பிராச்சீன காலத்துல ஊர்களுக்குள்ள லங்கைக்கு ஒரு தனி பெருமை உண்டு. சரி லங்கையை பார்த்துட்டு போலான்னு இறங்கினேன். இங்க இறங்கினா பிரமதாச்ச மயா துஷ்டா கிருகேதே ஜனகாத்மஜா. உன்னுடைய ராஜ்யத்தில் மாத்திரம் இல்லை, உன் கிரகத்திலேயே சீதையை பார்த்துட்டேன். ராவனுடைய கிரகம்னா அது எத்தனை ஸ்கொயர் மைல்ஸ், ரொம்ப விஸ்தாரமான இருக்கு. எங்கேயோ மூல முடுக்கல் சீதை இருந்தா ராவணனுக்கு தெரியாம இருக்கலாம். அதனால ஐ ஹவ் கம் டு புட் யூ ஆன் நோட்டீஸ். உன்னுடைய ராஜ்யத்தில் சீதை இருக்காள் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு போலான்னு வந்தேன். பிரமதா சமயா துஷ்டா கிருகேதே ஜனகாத்மஜா. இப்படி இன்டைரக்டா யாரோ ஒரு தேர்ட் பர்சன் சம்பந்தமே இல்லாத ஒருவனுக்கு சொல்ற மாதிரி சொல்லி பார்த்த ராவணன் ஒன்றும் அதுக்கு ரியாக்ட் பண்ணதா ரெஸ்பாண்ட் பண்ணதா இல்லை. ஃப்ரண்டல் அட்டாக் சொல்றாள். நீ எத்தனையோ தர்மங்கள் பண்ணிருக்கலாம், தர்மத்துடைய பலனா இத்தனை நாளா அனுபவிச்சுட்ட. ஆனா கடுமையான பாபம் பண்ணிருக்க. பாபத்துடைய பலத்தை அனுபவிக்கக்கூடிய காலம் வந்துடுத்து. தப்ப முடியும்னு நினைக்காத. நனு தர்மோபசங்காரம் அதர்ம பலசங்கீதம் ததேவ பலமன்வேதி தர்மஸ்ச அமித்ரனா அதர்மஸ்ச அதர்மநாசனஹ பிராப்தும் தர்மபலம் தாவத் பவதா நாத்ர சம்சயஹ பலமஸ்யாபி அதர்மஸ்ய க்ஷிப்ரமேவ பிரபத்யதே. இந்த சீதை நினைச்சிருக்கியே, உன்னுடைய வசமா வச்சிருக்கியே, அவள் யாரு தெரியுமா? காலராத்திரி லங்கை முழுக்க எரிக்கிறதுக்காக வந்தவள். யாஹம் சீதேதி அபிஜானாதி யா இயம் திஷ்டதி தேவசே காலராத்திரி தாம் வித்தி சர்வலங்கா விநாசினி. லங்கை முழுக்க அழிக்கக்கூடியவள் அவள். அவள் சாதாரணமான ஸ்திரீ நினைச்சு ஏமாந்து போயிடாதுங்கோ. சீதையுடைய தேஜஸ்தால எரிய போறது லங்கை. ராமனுடைய கோபமானது உத்திமனம் பண்ண போறது. உன் கண்ணுக்கு முன்னாடி உன்னுடைய பந்துக்கள் ராட்சசால் எல்லாரும் அழிஞ்சு போறதுக்கு நீ காரணமா இருக்காத. சீதாயா தேஜசால தக்தாம் ராமகோப பிரபீடிதாம் தக்கியமானாம் இமாம் பஷ்ய புரீம் சாட்ட பிரதோலிகாம் ஸ்வானி மித்ராணி மந்திரீன்ஸ்ட ஞாதீன் பந்தூன் ஞாதீன் பிராத்ரீன் சுதான் ஹிதானு. உன்னுடைய பந்துக்கள் பிராதாக்கள் எல்லாரையும் இழப்பதற்கு காரணமா இருக்கப்படாது. இந்த பெரிய ஒரு நாடகம், சமர நாடகம். சமரம்னா யுத்தம். அந்த யுத்த நாடகத்துக்கு சூத்திரதார நாட்டமா முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டது யாருன்னு அப்படின்னா நீ அனுப்பி வச்ச மாயாமிருகம். இப்ப சாகா மிருகங்களா இருக்கக்கூடிய நாங்கள்லாம் கிழக்கு கிளை தாவக்கூடிய குரங்குகள்லாம் நாங்கள்லாம் எதிர்பார்க்கோம். உனக்கு இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் உன்னை ரட்சித்துக் கொள்றதுக்கு ஒரே ஒரு கவச்சம் தான், வேற கவச்சம் கிடையாது. பகவான் ராமனுடைய பானத்துக்கு என்ன சக்தி இருக்குங்கிறது உனக்கு தெரியும். அந்த ராமனுடைய பானத்திலேருந்து உன்னை ரட்சிச்சுக்கணும்னு சொன்னா ஒரே ஒரு கவச்சம் தான் உண்டு. பகவானுடைய சரணத்தில் போய் நமஸ்காரம் பண்ணும். பிரணாமம் என்ற கவச்சத்தை தவிர வேற ரட்சை கிடையாது. மாயாமிருகே சமர
नाटकसूत्रधारे शाका मृगे च भवतः प्रतिकूलवाले दृष्टोद्यमस्य रघुनायकसायकस्य मुक्त्वा प्रणामकवचम् கவச்சம் கிமன்யது. நமஸ்காரத்தை தவிர வேற ஒரு மார்க்கம் கிடையாது ஒன்று ரட்சிக்கிறதுக்கு. இப்படி உபதேசம் பண்ண அது மாத்திரமில்ல, ராமதாசனா இருக்கக்கூடிய சூரனா இருக்கக்கூடிய நான் சொல்றேன், சர்வான் லோகான் சுசம்ருத்திய சபூதான் சச்சராச்சரான்னு உலகத்தை முழுக்க அழிச்சுட்டு திருப்பி மறுபடியும் உருவாக்கக்கூடிய சக்தி என் ராமனுக்கு உண்டு. இது ரெண்டு பேரும் சொல்லிருக்காள். ஆஞ்சநேயன் சொல்லிருக்காரு, இங்க ஆரண்ய காண்டத்துல அகம்பரன் வாக்கால் சொல்லிருக்க. உலகத்தை முழுக்க அழிச்சு மறுபடியும் படைக்கக்கூடிய சக்தி என் பிரபுவுக்கு உண்டு. அந்த ராமனுக்கு நிகரா யாராவது வேற யாராவது ஒருத்தர் இருப்பாரா? ராமனை எதிர்த்து யுத்தம் பண்ணக்கூடிய யோகியதை கொண்டவன் யாராவது இருக்கான்னா, உலகத்துல தேடினாலும் 3 காலங்கள்ல தேடினாலும் அந்த மாதிரி ஒரு நபரை நீ தேவர்கள்லயோ மனுஷால்ட்டியோ வேற எந்த வர்க்கத்திலையும் பார்க்க முடியாது. சர்வபூதேஷு சர்வத்ர சர்வகாலேஷு நாஸ்தி சக யோ ராமம் பிரதியுத்யேதா விஷ்ணு துல்லிய பராக்கிரமு. விஷ்ணு துல்லிய பராக்கிரமம்னு சொன்னாங்க. இதுக்கு வியாக்கியானத்தில் ரொம்ப சுவாரஸ்யம் சொல்லியிருக்க. மகாபலி இருக்கக்கூடிய சுத்தலோகத்துக்கு ஒரு சமயம் ராவணன் போக அங்கே வாசல்லையே வச்சு கொஞ்ச நாள் பேசியிருந்தாள். அதுக்குள்ள ராஜாங்க விவகாரம் ஏதோ ஒன்று முக்கியமான வந்தது. ஆள் வந்து அழைச்சான். ஒரு 5 நிமிஷம் அந்த விஷயத்தை கவனிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு மகாபலி கிளம்பினாள். கிளம்புற போது ராவணனுடைய பார்வையானது ஒரு வளையத்து மேலே விழுந்து. வாசல்லையே ஒரு வளையம் இருக்கு, அது சும்மா வச்சிருக்கா. இட் இஸ் நாட் எம்பெடட் டு தி எர்த், சும்மா வச்சிருக்கா. ராவணன் என்ன பண்ணா, அசிரத்தையா ஒரு கையால் அந்த வளையத்தை அப்படி தட்டினான். கை அப்புறமா வீங்கி போயிடுச்சு. 20 கையும் போட்டு தூக்கணும்னு நினைச்சா தூக்க முடியல. கைலாத பர்வதத்தையே தூக்க துணிஞ்ச ராவணனுக்கு ஒரு வெறும் வளையத்தை, அது பூமியை பிரதிஷ்டை ஆகல, சும்மா வச்சிருக்கு, அந்த வளையத்தை தூக்க முடியல. 20 கையும் போட்டு சுத்தியோட பார்த்தா நாம பட்ட அவமானத்துக்கு யாராவது சாட்சிகள் இருக்காரா? மனுஷனுடைய சுபாவம் இப்படிதானே, முதல்ல சாட்சிகள் யாராவது இருக்காளா, யாரா பார்த்துட்டாளா அப்படின்னா பார்க்க தோணும். நல்ல வேலை ஒருத்தரும் பார்க்கல. 20 கையும் போட்டு தூக்க முடியலையே. நேர மகாபலிடத்துல போனேன். மகாபலி வாசலை வச்சிருக்கேன், அந்த வளையம் அது என்ன இது தெரிஞ்சுக்கணும்னு. ராவணன் அவமானப்பட்ட விஷயத்தை மகாபலி பார்க்காததுனால யதார்த்தமாக கேட்கிறான்னு ராவணன் நினைச்சுட்டு, ரொம்ப சின்ன விஷயம் சொல்லறதுக்கே எனக்கு கூச்சமா இருக்க வேண்டாம், விட்டுடுங்க. இல்லை அது என்னன்னு தெரியணும், தெரிஞ்சாதான் எனக்கு அது தூக்கம் வரும். ரொம்ப நிர்பந்தப்படுத்தினா ராவணன் வேற வழி இல்லாமல் சொல்ல முடியாது வந்துட்டு. அது எங்க அப்பா விரோச்சன மகாராஜான்னு இருந்த மகாபலி சொல்றான். விரோச்சனுடைய அப்பா என்னுடைய தாத்தா பிரகலாதன் இருந்த, அவருடைய அப்பா எங்க கொழு தாத்தா இரண்யகசிபுன்னு இருந்த. எங்க கொழு தாத்தா இரண்யகசிபு மகாராஜா ஒரு காலில் அணிந்திருந்த குண்டலம், அது நாங்கள் ஃபேமிலி ஹேர்லூம் மாட்டோமா அப்படி ரட்சிச்சுட்டு இருக்கோம். ஆடி போயிட்டாங்க ராவணன். இரண்யகசிபு ஒரு காலில் போட்டிருந்த குண்டலத்தை இவனால 20 கை போட்டு அசைக்க முடியலன்னா அவனுடைய பலம் எப்பேற்பட்ட பலமா இருந்திருக்கணும். இரண்யகசிபுடைய பலமானது எவ்வளவு விசேஷமான பலமா இருந்திருக்கணும். விஷ்ணு துல்லிய பராக்கிரமம் நான் பதம் போட்டேன். திருவிக்கிரமாவதாரம் பண்ண பிரபு அவன்கிட்ட என்ன ஒரு பராக்கிரமம் உள்ளோ, அந்த நிருசிம்மாவதாரம் பண்ண பிரபுடத்துல எந்த பராக்கிரமமோ அதே பராக்கிரமம் தான் இப்ப ராமன்ட்ட வந்திருக்கு. அன்னைக்கு எந்த பிரபு நிருசிம்மாவதாரம் பண்ணி வருங்கியால அப்படியே கீழ்ச்சி எறிஞ்சாலோ இரண்யகசிபுவ, அந்த இரண்யகசிபுடைய காதல் போட்டு ஒரு காதல இருக்கக்கூடிய குண்டலத்தை ஒன்னால 20 கையும் போட்டு தூக்க முடியலையே. அந்த பிரபு நிருசிம்மாவதாரம் பண்ண பிரபு தான் இப்ப ராமன் வந்திருக்காள், ராமனா வந்திருக்காள். அதனால நீ மூலகங்கள்ல தேடினாலும் ராமனை எதிர்த்து யுத்தம் பண்ணக்கூடிய சக்தி கொண்டவா. உலகத்துல யாரும் கிடையாது, இது மட்டும் பிறந்தது கிடையாது, இனிமே பிறக்க போவது கிடையாது. சர்வபூதேஷு சர்வத்ர சர்வகாலேஷு நாஸ்தி சக யோ ராமம் பிரதியுத்யேதா விஷ்ணு துல்லிய பராக்கிரமுகு. மூலமும் நடுவுமீறும் இல்லதோர் முன்மைத்தாய காலமும் கணக்கு நீத்த காரணம் கைவிலேந்தி சூலமும் திகிரிசங்கும் கரகமும் துறந்து தொல்லை ஆனம் வெள்ளி பொறுப்பும் விட்டு அயோத்தி வந்தாக. எந்த பிரபு ஆரம்பம் மத்தியம் அந்தம் இந்த மூணுக்கும் அப்பாற்பட்டவனா இருப்பனும், மூலமும் நடுவுமீறும் இல்லதோர் மும்மித்தாய காலமோ
கணக்கு நீத்த காவல் காலத்தையே எந்த பிரபு கடந்திருப்பனோ, எந்த பிரபு சிருஷ்டிக்கிற போது பிரம்மாவாக, சிருஷ்டிச்ச உலகத்தை ரட்சிக்கக்கூடிய சமயத்தில் மகாவிஷ்ணுவாக, அதே மாதிரி மகாசம்ஹார காலத்தில் பரமேஸ்வரனாக இருப்பனும் அந்த பிரபு தன்னுடைய வாசஸ்தானமாக இருக்கக்கூடிய சத்தியலோகத்தை விட்டாள். விஷ்ணு என்ற முறையில் தன்னுடைய வாசஸ்தானமான வைகுண்டத்தையும் க்ஷீராப்தியும் விட்டாள். பரமேஸ்வரன் என்ற முறையில் தன்னுடைய வாசஸ்தானமான மகாகைலாசத்தை விட்டுட்டு அயோத்தியை தேர்ந்தெடுத்து வந்திருக்கான். பிரம்மா என்ற முறையில் தன் கையில் இருக்கக்கூடிய கமண்டலுவை விட்டுட்டு விஷ்ணு என்ற முறையில் தன் கையில் இருக்கக்கூடிய சார்ங்கம் என்ற தனுஷையும் அந்த பகவானுடைய விசேஷமான பல ஆயுதங்கள் எல்லாத்தையும் கீழே வச்சுட்டு பரமேஸ்வரன் என்ற முறையில் தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய சூலாயுதத்தையும் பினாக்கம் என்ற தனுஷ் எல்லாத்தையும் வச்சுட்டு சுவாமி அதுக்கு பதிலாக கோதண்டம் என்ற தனுஷ் தரிச்சு மண்மிஷை மனித ரூபம் தரிச்சு அவதாரம் பண்ணி வந்திருக்கான். மும்மிஷால் உலகுக்கெல்லாம் மூலமும் நடுவுமீறும் இல்லதோர் மும்மைத்தாய காலமும் கணக்கு நீத்த காவலம் கைவிரேந்தி சூலமும் திகிரி சங்கும் கரகமும் துறந்து தொல்லை ஆளும் அலரும் வெள்ளி பொறுப்பும் விட்டு அயோத்தி வந்தாக. அவன் தான் இப்ப அயோத்தியில் ராமனா வந்திருக்காள், சஞ்சாரம் பண்ணிருக்க. அதனால அந்த ராமனை எதிர்த்து யுத்தம் பண்ணா ஜெயிக்க முடியாது, சந்தேகம் வேண்டாம். அப்படி எச்சரிக்கையா சொன்னாள். எதுக்கு மசியல, ரொம்ப கோபம் உண்டு, இந்த குரங்க வரம் பண்ணு உத்தரவு போட்டுட்டான் ராவணன். உடனே விபீஷண சுவாமி இன்டர்சீட் பண்ணி தூதான் அவத்யானி சமரேஷு ராஜன் சர்வேஷு சர்வத்திர வதந்தி சந்தகா. தூதர்களை வதம் பண்ணப்படாது, அவளுக்கு வேற ஏதாவது தண்டனை கொடுக்கலாமே தவிர உயிரை பறிக்கப்படாது, தூதாளுடைய உயிரை பறிக்கப்படாது. உடனே பார்த்தாள், குரங்குகளுக்கு எப்போதுமே வால் தான் ரொம்ப பிரியமான பாகம். கபீனாம் கிலலாங்கூலம் இஷ்டம் பவதி பூஷணு. அந்த வால்ல நெருப்பு வச்சுட்டாக்க இந்த குரங்கு சரியான தண்டனையா போயிடும்னு சொல்லி உத்தரவு போட்டுவிட்டாள் ராவணன். அவளா கையில கிடைக்கக்கூடிய துணியெல்லாம் எடுத்துட்டு நெய்யில எண்ணெயில அங்கங்க முக்கி எடுத்துட்டு வர. ஓஹோ, இவ்வளவு சூழல் நம்ம மேல செலவிக்க போறாளா, சரி புச்சமே வளர்ந்துக்கோன்னு விட்டேன். அது மாட்டில் வளர்ந்துட்டே போகுது. அன்னிலேருந்து உலகத்தில் ஒரு பழமொழி, ஒரு விஷயம் முடியாம நின்றுட்டே போச்சுன்னா ஆஞ்சநேயமான அட்டமா வளர்ந்துட்டு போகுதுன்னு சொல்றோமே, இது சுந்தரகாண்ட காலத்திலேருந்து ஏற்பட்டு இருக்கக்கூடிய பழமொழியா தான் தெரியுது. வால்ல அக்னியை வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டார். சில ராட்சச ஸ்திரீகள் தான் சீதை இடத்துல போய், சீதையை உங்ககிட்ட ஒரு குரங்கு வந்து பேசிக்கொண்டிருந்தேன் அப்படின்னு ஆரம்பிச்சார். குரங்காவது எங்கிட்ட பேசுறதாவது மால் வேஷமெல்லாம் போட்டுக்கிட்டு உங்களுக்கு தான் கை வந்த கலை. ஏற்கனவே சொன்ன திருஷ்டாந்தத்தை திருப்பி சொல்லிருக்கார். அகிரேவ யஜேஸ்பாதானி விஜானாதி நசம்சயா. மறுத்துட்டாள் சீதை. அந்த குரங்குடைய வால்ல எங்க மகாராஜா அக்னி வைக்கும்படியா உத்தரவு போட்டுட்டாள்னு சொன்னால் ராட்சச ஸ்திரீகள். வெளிப்படையாக அந்த குரங்குக்கும் தனக்கு சம்பந்தம் கிடையாது மறுத்தாள் தவிர உள்ளூர் ரொம்ப தாபப்பட்டாள். எனக்கு தான் இப்படி கஷ்டம் வந்தது அப்படின்னா, எனக்கு உபகாரம் பண்ணதுக்காக வந்த ஆஞ்சநேயனுக்கு இப்படி கஷ்டம் வந்துடுத்து. எந்த பாதிவர்த்திய சக்தியை தன்னை ரட்சித்துக் கொள்வதற்காக காப்பாற்றிக் கொள்வதற்காக பிரயோகம் பண்ண மாட்டேன்னு மறுத்தாளோ, அதே பாதிவர்த்திய சக்தியை ஆஞ்சநேயனுக்கு அனுகிரகம் பண்ணதுக்காக இங்க 4 ஸ்லோகங்கள்ல பணயமா வைக்கிறார். யத்யஸ்தி பதி சுஷ்ரூஷா யத்யஸ்தி சரிதம் தபஹ யதி வாஸ்தி ஏகபத்னீத்வம் ஷிதோ பவகனூமதஹ யதி மாம் விருத்த சம்பன்னாம் தத்தமாகமலாரசாம் சவிஜானாதி தர்மாத்மா ஷிதோ பவகனூமதஹ யதி மாம் தாரயேதார்யஹ சுக்ரீவः சத்யசங்கரஹ அஸ்மாதே துக்காம்புசம்ரோதாத் ஷீதோ பவகனூமதஹ. சுக்ரீவன் சத்யசந்தரா இருக்கும் பட்சத்தில் என் பிரபு என்னை போலவே அவனும் ஏகதான வசனா இருக்கிறது வாஸ்தவமா இருக்கும் பட்சத்தில், என் பிரபு ராமனை தவிர வேற ஒரு அந்நிய புருஷனா மனசா சுப்பனத்துல கூட ஸ்மரிக்காமல் இருக்கிறது வாஸ்தவமா இருக்கும் பட்சத்தில் எதிவாஸ்தியேக பத்னித்வம் ஷீதோ பவகனூமதஹ. இப்படி சத்தியம் பண்ண அக்னியை பார்த்து நீ முழுக்க குழுமையா போனோம்னு சொல்ல. அக்னி எரிக்கிறதே பகவானுடைய சாட்சியை இருக்க பயந்துட்டு இருக்கிறது. அந்த அக்னியை கூப்பிட்டு நீ சாந்தமா போயிடணும், எரியாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா பகவானுடைய தர்மத்துக்கு விரோதம். அது நீ ஆஞ்சநேயனுக்கு மாத்திரம் முழுமையா இருக்கணும். ஷீதோ பவகனூமதஹ. இது லோக்கல் அனஸ்தீசியா மாதிரி அந்த இடம் மாத்திரம் மறத்து போகும். அப்படி பிரார்த்திச்ச உடனே சீதையுடைய இந்த சோகாக்னிக்கு முன்னாடி
வேற எந்த அக்னியும் நிற்க முடியல. வாலில் இருக்கக்கூடிய அக்னியானது ரொம்ப குழு குழு குழுன்னு குழுமையா இருக்கு. அதான் சுந்தரகாண்டத்தில் ஒரு சர்க்கத்துக்கு தலைப்பே பாவக சைத்தியம். இது கான்ட்ரடிக்ஷன் இன் டர்ம்ஸ். பாவகம்னா அக்னி, சைத்தியம்னா குழுமையா இருக்கக்கூடிய தன்மை, அக்னியுடைய குளிர்ந்த தன்மை அப்படின்னு அர்த்தம். பாவக சைத்தியம்னா அக்னியுடைய குளிர்ந்த தன்மை. எங்க பார்க்க முடியும்? அக்னி குளிர்ந்து இருக்குமா எங்கேயாவது? அக்னி குளிர்ந்து இருக்கக்கூடியது இந்த ஒரு இடம் தான். அதனாலதான் பாவக சைத்தியம் தனியாக டைட்டில் கொடுத்தார் இந்த சர்க்கத்துக்கு. சீதாதேவியுடைய கற்புக்கு முன்னாடி, பாத்திப்படுத்துறதுக்கு முன்னாடி சர்வபூதங்களும் அடங்கி ஆகணும். அப்படி அடைந்து விட்டாள் அக்னி பகவான். அவர் ஏற்கனவே வாயு பகவானுக்கு கொஞ்சம் கடன் பட்டிருக்க. அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, ஒரு கூரையிலிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கூரைக்கு ஒரு நெருப்பாந்த பரவணும்னா வாயு சஞ்சாரம், காற்று சஞ்சாரம் இருந்தால் தான் பரவ முடியும். நான் எனக்கு நித்தியம் பல இடங்கள்ல விருந்து பண்ணி வைக்கக்கூடிய வாயு பகவான் அவருடைய புத்தனுக்கு ஏதாவது நாம அனுகூலமா இருக்கணும் அப்படின்னு அக்னி பகவான் நினைச்சார் போல் இருக்கு. அதனால குழு குழுக்களும் சந்தனத்தை பூசினாப்புல இருக்கு. ஆஞ்சநேய சுவாமி என்ன பண்ண, அந்த அக்னியை கொண்டு ராவணா உனக்கு தான் தர்மம் தெரியல, ஆனா என் தர்மத்தை நான் மறக்க தயாரா இல்லை. இந்த பதில் மரியாதை வைஷ்ணதேவ தாம்பூலம்னு ஒரு சம்பிரதாயம் உண்டு. அது மாத்திரம் இல்லை, ஒன்னூர் சொத்து எனக்கு தேவையில்லை. எந்த கிரமத்தில் லங்கையை பார்த்தாலோ அதே கிரமத்தில் அந்த அக்னியை வச்சுட்டே வர. விபீஷண சுவாமியோட கிரகத்தையும் சீதை இருக்கக்கூடிய இடத்த மாத்திரம் தான் பஞ்சனம் பண்ணல, எரிக்கல. வர்ஜயித்வா மகா தேஜாஹ விபீஷண கிரகம் பிரதி கிரமமான கிரமேணைவ ததாக ஹரிபுங்கவஹா. கிரமமா அப்படியே எரிச்சுன்னு வர. எந்த கிரமத்தில் பார்த்தாரோ அதே கிரமத்தில் எரிச்சுன்னு வர. இல்ல திருவிக்கேஜி பிரிவா ரொம்ப சுவாரஸ்யம் சொல்லுவா. விபீஷண சுவாமி தர்மாத்மாவா இருக்கிற போது இவர் மிஸ்பிட் இன் ராட்சசா சொசைட்டி. யாரும் இவரை பெரிய வீரன்னு சொல்ல மாட்டா, பெரிய வீரன் இருந்தா கூட சொல்ல மாட்டா. விபீஷண சுவாமி தன்னந்தனியா ஒரு வாழ்க்கை நடத்த முடியாதா கூட அவர் தர்மத்தை விட்டு வழுவாமல் இருந்ததுனால என்ன பலன் கிடைச்சிருக்கு பாருங்க. லங்கை முழுக்க எரிகிற போது அவர் வீடு மாத்திரம் எரியல. அதனால தர்மத்தை நாம் அனுஷ்டானம் பண்ணிட்டே இருந்தா வேற எந்த இடத்துல ஆபத்து வந்தாலும் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணக்கூடியவன்ட்டு ஆபத்து வராது, ரட்சிக்கும் அப்படிங்கிறத பகவான் ரட்சிப்பருங்கிற விஷயத்த நமக்கு எடுத்து காட்டிருக்காருங்க. ஆஞ்சநேயனுக்கு மாத்திரம் கொழுமையா இருக்கு. திரும்பி வாழ்ல இருக்கக்கூடிய அக்னியை சமனம் பண்ணிக்கிறதுக்காக சமுதிரத்துக்கு வந்த. சமுதிரத்தில் வாழ்ல இருக்கக்கூடிய அக்னியை சமனம் பண்ற போதுதான் திடீர்னு ஒரு ஞானோதயம் ஏற்பட்டது. ஆகா, கோபத்துக்கு வசப்பட்டு நாம் எப்பேற்பட்ட காரியத்தை பண்ணிவிட்டோம், இந்த லங்கை முழுக்க எரிச்சோமே. சீதையுடைய அசோகவனத்தில் ஏதாவது ஆபத்து வந்திருக்குமா, முதலுக்கே மோசம் வந்திருக்குமோ? கோபம் வந்து விட்டுனா ஒரு மனுஷன் என்னவனா பண்ணிவிடுவான். சாதுக்களை தூக்கி எறிஞ்சுவனே, பெரிய எல்லாரையும் ஹிம்சை பண்ணுறதுக்கு கூட தயங்க மாட்டானே. குருத்த பாபம் ந குர்யாத்தஹ குருத்தோகன்யாத் குருனபி குருத்த பருஷயா வாசா நரஸ்நாதூன் அதிக்ஷிபேத். எவன் ஒருவன் தனக்கு ஏற்படக்கூடிய கோபத்தை அடக்கிக்கிறானோ அவன் தான் விவேகி. இப்படி பண்ணிவிட்டோமே ரொம்ப தாபப்படுற போது இன்னொரு எண்ணமும் தோணித்து. வாஸ்தவத்தில் இந்த அக்னியானது சீதை எரிக்குமா? 3 பிராதாக்களுக்கு, பரதன் முதலிய 3 பிராதாக்களுக்கு எவ்வளவு உபாசியமான தேவதையோ, ராமனுடைய ஹிருதயத்தின் நாயகியோ, அவளை போய் அக்னி என்னமா எரிக்க முடியும்? திரயாணாம் பரதாதீனாம் பிராஹாத்ரீணாம் தேவதாச்சயா ராமஸ்ய ச மனக்காந்தா நதாம் அக்னிஹி பிரதக்ஷ்யதி. அவளுடைய தபசு, அவளுடைய சத்தியனிஷ்ட, அவளுடைய அனன்யமான பக்தி பக்தி எப்பேற்பட்டது. ஒரு கால் அவள் வேணா அக்னி எரிப்படை வர அவள் அக்னி எரிக்க முடியாது. தபசா சத்திய வாக்கியேன அனன்யத்வாச்ச பக்தரி சாஹாவி நிர்தயேதக்னிம் நதாம் அக்னிஹி பிரதக்ஷ்யதி. இப்படி நினைக்கிற பொழுது ஆகாசத்திலேருந்து தேவர்கள்லாம் பேசணும் போகக்கூடிய பேச்சு அதுல வந்து விழுந்தது. ஆகா, என்ன ஆச்சரியம், லங்கையை முழுக்க எரிச்சிருக்கான் ஆஞ்சநேயன், ஆனா ஜானகி இருக்கக்கூடிய இடத்தை மாத்திரம் விட்டு வச்சிருக்காளே அப்படின்னு பேசுறாளாம். தக்தேயம் நகரி லங்கா சாஹட்ட பிராகார தோரண ஜானகீன ச தக்தேதி விஸ்மய அத்புதயேவன. இதை கேட்ட உடனே கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருந்தது. இருந்தாலும் சீதை போய் மறுபடியும் பார்த்தாதான் பூர்ணமா ஒரு நிம்மதி ஏற்படும். திரும்பி சீதை இருக்கக்கூடிய அசோகவனத்துக்கு வர இல்ல. ஒரு முக்கியமான ஒரு விஷயம்,
ஆஞ்சநேயனுடைய வால்ல அக்னி வச்சானே ராவணன், சாதாரணமான அக்னியை கொண்டா லங்கை எரிச்ச அப்படின்னா, சாதாரணமான அக்னியை கொண்டு எரிக்கிற சாதாரணமான அக்னி பஞ்சபூதங்கள் ஒன்னா இருக்கக்கூடிய அக்னி ராவணனுக்கு பயந்து இருக்கு, எரிக்காது. நைனம் சூரிய பிரதபதி பார்ஸ்வேமாதி நமாருதகா சலோர்மிமாரீதம் திருஷ்டுவா சமுத்திரோபின கம்பத்தேன்னு பாலகாண்டத்தில் ஏற்கனவே சொல்லியிருக்காள். மாபெரிவா ரொம்ப ரசமா இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லியிருக்கா. எல்லாமே பகவானுடைய சங்கல்பத்தால் தான் நடக்கிறது. பகவான் இந்த மாதிரி ஒரு நாடகத்துக்கு எதுக்காக இடம் கொடுக்கணும்? ஆஞ்சநேயனுடைய வாழ்ல ராவண அக்னியை வச்சு, அப்புறம் சீதை பிரார்த்திச்சு, பிரார்த்தனைக்கு இணங்கி அக்னிகுமார குழுமையா இருந்து, இப்படி எல்லாம் ஒரு நாடகம் எதுக்காக? வாழ்ல அக்னி வைக்கணுங்கிற எண்ணமே ராவணனுக்கு தோணாம பண்ணியிருக்கலாமோ, வேர்லயே கத்திரிச்சு எரிஞ்சிருக்கலாமே. இது பெரிய விருட்சமா வந்தப்பறம் அப்புறம் கோடாலி எடுத்துன்னு விட்டுவானே அப்படின்னாக்க, சீதையுடைய சோகம் என்பது நாளுக்கு நாள் ஜாஸ்தியா போயின்னு இருக்கு. இன்னும் கொஞ்சம் அதிகமா போச்சுன்னா ஊரையும் உலகத்தையுமே எரிச்சிடும் போல் இருக்கு. உலகத்தை எரிக்கப்படாது. ஆனா இந்த சோகத்துக்கு எந்த ராவணன் காரணமோ அவனுடைய ராஜ்யத்தில் மாத்திரம் தண்டனை கிடைக்கட்டும், உலகம் முழுக்க அழிஞ்சு விடப்படாதுன்னு பகவான் நினைச்சார். சீதையுடைய சோகம் என்ற அந்த அந்த வேகத்தை யார் தாங்க முடியும்? ரொம்ப வோல்டேஜ் ஜாஸ்தியா போனா உடனே ஒரு டிரான்ஸ்பார்மர் போடுற மாதிரி இதை வோல்டேஜை குறைக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர், வாங்கிக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும். ஆஞ்சநேய சுவாமி ஒருத்தருக்கு தான் அந்த சக்தி இருக்கு. சீதைக்கு பர்திரு பக்தியால பெருமைன்னு சொன்னாக்க, ஆஞ்சநேய சுவாமிக்கு நைஷ்டிக பிரம்மச்சரியத்தால பெருமை. அவர் ஒருத்தர் தான் அந்த சோகாக்னியை வாங்கிக்க முடியும். வாங்கிட்டு அந்த சோகம் என்ற அக்னியாலேயே சோகத்துக்கு காரணமா இருந்த ராவணனை, ராவனுடைய ஊரை போய் தானம் பண்ணிவிட்டார். உல்லங்கிய சிந்தோகோ சலிலம் சலீலம் யசோகவன்னிம் ஜனகாத்மஜாய ஆஹாதாய தேஹேனைவ ததாகலங்காம் நமாமிதம் பிராஹஞ்சலிகி ஆஹஞ்சனேயோ. அப்படி சீதையுடைய சோகாத்மியால் தான் தகனம் பண்ண. சமுதிரத்தில் வந்து சமனம் பண்ணிட்டு திரும்பி ஜெகன்மாதா இடத்துல வந்த, என்ன ஆஞ்சநேயா நீ முன்னாடியே கிளம்ப போறேன்னு சொன்ன, இன்னும் கிளம்பலையோ? இல்லை, நடந்த விஷயத்தை சொல்லி உங்களை பார்க்கணும் தோணித்து அப்படின்னு மறுபடியும் விடை பெற்றுக் கொண்டு கிளம்பி திரும்பி வரும்போது மைனாக வருவதும் தயாரா காத்துன்னு இருக்கு, ஆதித்யம் அடிக்கணும்னு பிரார்த்திச்சார். இப்பதான் காரியம் முடிவு பெற்ற சீதையை பார்த்தாச்சே, வெற்றிகரமான வரார், அங்க சௌக்கியமா பக்ஷங்கள்லாம் கிரகிச்சுக்கலாமே அப்படின்னாக்க, ஆஞ்சநேய சுவாமி ரொம்ப இங்கிருந்து தெரிஞ்சார். சுவாமி ராமன் சீதையை பற்றி தகவல் கேட்கறதுக்கு எவ்வளவு ஆர்வத்தோடு காத்துன்னு இருப்பார். உடனே அந்த தகவல் சொல்ல வேண்டாமா? இங்க சாப்பிட்டு இருக்கப்படாது. அந்த மாதிரி சமயத்தில் போய் பகவானிடத்துல போய் நிவேதனம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம், பஜனம் பண்ணக்கூடிய பாக்கியம் காத்துன்னு இருக்கிற போது போஜனம் நமக்கு முக்கியம் இல்லை. அதனால அதே சமயத்தில் பிரியத்தோடு கொடுக்கறது இந்த மைனாக பர்வதம். அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது. இந்த பிரியத்தை புறக்கணிக்கப்படாது. கையால் தொட்டா ஸ்வீகரிச்சதாக தாற்பயம். எங்களுக்காகவே இப்படி ஆஞ்சநேய சுவாமி ஒரு வழியை காட்டிருக்காருன்னு நினைக்கிறது உண்டு. ஏன்னா பல இடங்கள்ல போற பொழுது பார்த்தீங்கன்னா யாராவது பல பேர் சில நாளைக்கு பல பேர் வந்துருவா பார்க்கறதுக்கு. அந்த ஆளுக்கு ஒரு பழத்தை வேணும் வந்தானாக்க சுவாமிக்கு ஒரு நாராயணியத்தை சொல்லி அவளுக்கு பிரசாதமா கொடுக்கறது, இதெல்லாம் பண்ண முடியும். சில பேர் நீங்க சாப்பிடணும்னு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்பா. அவ சாப்பிடணும், வாஸ்தவம் பிரியத்தோட தான் வாங்கிட்டு வந்திருக்கா. அவ நான் சாப்பிடணும்னு நினைச்சுன்னு வாங்கிட்டு வந்தா ஒரு பழம் சாப்பிடலாம், மிஞ்சி போனா 2 பழம் சாப்பிடலாம். வாழைப்பழமா இருந்தா சொல்லலாம். அதுக்கு பலாப்பழத்தை வேண்டாம், ஒரு பழம் முழுக்க சாப்பிட முடியுமா? ஏதாவது சாதாரணமாக சாப்பிடக்கூடிய பழம் ஏதாவது ஆரஞ்சு அது மாதிரி இருந்தாக்கா ஒரு பழம் சாப்பிடலாம், மிஞ்சி போனா 2வது பழம் சிரமப்படும். 10 பேர் வந்தா 10 சீப்பழம் வாங்கினாக்க ஒவ்வொருத்தருந்தேருந்து ஒரு பழம் வாங்கிட்டாலும் ரொம்ப சிரமப்படும். 10 பழம் சாப்பிட முடியுமோ? சாப்பிட முடியாது. ஆனா பிரியத்தோடு தான் கொண்டிருக்கா, சந்தேகம் கிடையாது. அதை லாகமா தொட்டாச்சுன்னா கிரகிச்சாச்சுன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அது பிரத்யட்சமா உள்ள போகணும்னு அவசியம் இல்லை. அது ஆஞ்சநேயர் காட்டின மார்க்கம். அப்படி மைனாக பர்வதத்துடைய அந்த ஆதித்யத்தை பாவனையா ஸ்வீகரிச்சுண்டு ஒரு காலம் நின்று இருக்காள் வானவர்கள் ஆஞ்சநேயனுடைய ஆகமனத்துக்காக. அவ மத்தியில் வந்து சேர்ற. வந்து சேர்ந்த உடனே திருஷ்டா சீதே விக்ராந்தா சங்கேபேணவேதயது. திருஷ்டா சீதா, என்ன அழகு பாருங்க. சீதா திருஷ்டான்னு சொல்லல, சீதா திருஷ்டானா சீதான்னு சொல்லி முடிச்ச உடனே அடுத்தாப்புல திருஷ்டான்னு சொல்ல போறாரா, அதிர்ஷ்டா அப்படின்னு சொல்ல போறாரா, திருஷ்டும் ந சக்கியா மயா அப்படின்னு வேற ஏதாவது சொல்ல போறாரா அப்படின்னு பலவிதமான எண்ணங்கள் மனசுல வரும்போதோ அந்த சந்தேகத்துக்கே இடமில்லாதபடி திருஷ்டா சீதா இது விக்ராந்தா சங்கேபேண ஞவேதயது. அது மாத்திரம் இல்லை, சீதா திருஷ்டானா பிரிக்கிறது எப்படி வேணா பிரிக்கலாம். சீதா திருஷ்டானும் பிரிக்கலாம், சீதா அதிர்ஷ்டானும் பிரிக்கலாம். திருஷ்டா சீதானா அந்த மாதிரி ஒரு
ஆம்பிகுட்டிக்கு இடமே இல்லை. சங்கீபமா நிவேதனம் பண்ணி அப்புறம் 58வது சர்க்கம் சுந்தரகாண்டத்துக்குள்ள ஒரு சுந்தரகாண்டம். சுந்தரகாண்டத்துக்கு என்ன பெருமைனாக்க அதுல பல பெருமைகள். நீங்க சுந்தரகாண்டத்துக்கு ஏன் அப்படி பேர் வந்துருக்கு அதை பத்தி சொல்லணும்னு ஒரு அம்மா நேற்றுக்கு வந்து பிரார்த்திக்கிறா. இந்த இன்டர்வல்ல நான் என்ன பண்ணுவேன், இருக்கிறது 9 நாள் நவாகத்துல இவ்வளவுதான் சொல்ல முடியும். நான் சொல்லிட்டு இருப்பேன், இங்க ஜனங்கள் உட்காந்து கேட்கறதுக்கு தயாரா இருந்தா விடிய நான் சொல்றதுக்கு தயார். இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு பண்ண முடியாது. அது நேத்தி மட்டும் தான் அந்த ஆப்ஷன். இன்னைக்கு வண்டிக்கு புக் பண்ணியாச்சு, போயாகணும். அதனால நேத்தி மட்டும் அந்த ஆப்ஷன் ராத்திரி எத்தனை நாள் வேணா சொல்லலாம். அவ திருவள்ளுக்கேணி பெருவா முதல்ல ரொம்ப நாள் முன்னாடி அவளுக்கு 30 வயசா இருக்கிற போது ஒரு ஊர்ல ஒரு பக்தர் ராமாயணம் ஏற்பாடு பண்ணா. அப்ப அந்த ஊர்ல இருக்கிற பிரமுகால் எல்லாரும் அவெல்லாம் ஆபீஸ் இந்த மாதிரி போயிட்டு வருவா, கோர்ட்டுக்கிட்டு போயிட்டு வருவா வக்கீல்கள். அதனால சாயங்காலம் 7 மணி 7:30 மணிக்கு மேல சாப்பிட்டு வந்துடலாம், அப்புறம் பிரவச்சனம் ஆரம்பிக்கணும் பாகவதர் அப்படின்னு சொன்னா அவளுக்கு தன்னை மறந்து அப்படியே லைட் போயிட்டா. 7:30 மணி 8 மணி ஆரம்பிச்சா 1 மணி ராத்திரி முடிக்கிறத. ஒரு காலம் தான் சேர்ந்தாப்புல 5-6 மணி நேரம் அப்படி. மறுநாள் காத்தாலும் 4 மணிக்கு எழுந்துருவா, அவன் மாட்டில் பாராயணம் பண்ணிட்டு இருப்பா. ராத்திரி 1 மணி விட்டு போக பிரயோஜனம் தன்னை மறந்து. அப்படி ஒரு காலத்தில் நடந்திருக்கு. இப்ப நமக்கு பலவிதமான நிர்பந்தங்கள் வந்ததுனால அப்படி எல்லாம் சரியா வராதுங்கிறதுனால நாம ஒரு காலத்துக்கு கட்டுப்படுத்திட்டு இருக்கோமே தவிர, எங்க குருநாதர் தீட்சிவாள் சொல்லிருக்க, தீட்சிவாள்கிட்ட கேட்டு ரிப்ளிகன் பிரிப்பாங்கிட்ட சொன்னா 1950 டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி தேதி முதற்கொண்டு சொன்னா. ராமாயண நவாகம் 9 நாள்ல 8வது நாள் கதை எங்க இருக்குன்னா அயோத்தியா காண்டம் 45 சர்க்கத்துல இருக்கு. ராம அங்க பக்ஷினோபி பிரயாஜந்தே சர்வபூதானு கம்பீரம் அந்த ஸ்லோகத்தை ராத்திரி 1 மணி மட்டும் திருச்சி ERI ஸ்கூல் கிரவுண்ட்ல கர்ஜிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா. மறுநாள் சங்கீபமா சொல்லி பட்டாபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டா. அது வேற விஷயம், முடிச்சாகணுமே, ராமாயணம் நவாங்கிறதுனால முடிச்சாகணுமே. அதனால காலத்துக்கு கட்டுப்படாம பெரியவாழ்னா அனுபவிச்சிருக்கா. நமக்கு அவ்வளவு தூரம் சக்தி இல்லை. அதனால சொல்றவாளுக்கு சக்தி இல்லை, கேட்கிறவாளுக்கு சக்தி இருந்தாலும் சொல்றவாளுக்கு சக்தி இல்லை. அதனால நாம காலத்துக்கு கட்டுப்படுத்திட்டு இருக்கோம். சுந்தரகாண்டத்துக்கு பல காரணங்களால சுந்தரகாண்டம்னு பேர் இருக்கு. அதுக்கு அது தனியாக ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கா. ஏன் சுந்தரகாண்டம்னு பேர் வந்துங்கிறதுக்கு பல காரணங்கள் கொடுத்து ஒரு பேர் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கா. திலகர் வியாக்கியானத்தில் சொல்ற போது சொன்ன சுந்தரே சுந்தரி லங்கா, சுந்தரே சுந்தரி கதா, சுந்தரே சுந்தரி சீதா. இந்த கதை ரொம்ப அழகா இருக்கு, லங்கை ரொம்ப அழகா இருக்கு, சீதை ரொம்ப அழகா இருக்க. இப்படி சொல்லிண்டே வந்தவர் சுந்தரகாண்டத்தில் எதெல்லாம் சுந்தரமா இருக்கு, எதெல்லாம் அழகா இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சா அது ஒரு பெரிய புராணமா போயிடும். சுந்தரே கிண்ண சுந்தரம், சுந்தரகாண்டத்தில் எதுதான் அழகா இல்லைன்னு ஒரு ரெட்டரிக்கல் கொஸ்டினை கேட்டு இப்படி முடிச்சு விட்டார். அதனால சுந்தரகாண்டத்தில் கதை ரொம்ப அழகா இருக்குன்னா என்ன, சாதாரணமா இருக்கக்கூடிய கதை அழகா இருக்குங்கிறது மாத்திரம் இல்லை, சுந்தரகாண்டத்துக்குள்ளேயே பலமுறை ராமாயணம் வந்ததுனால சுந்தரே சுந்தரி கதா. பலமுறை ராமாயணம் மாத்திரம் இல்லை, சுந்தரகாண்டத்துக்குள்ளேயே ஒரு சுந்தரகாண்டம் 58வது சர்க்கம். தான் கிளம்பி போய் சீதையை பார்த்து திரும்பி வர மட்டும் அதை பிரவச்சனத்துல இவ்வளவு சங்கரமா சொல்ல முடியும். பாராயணம் பண்ணா 15-20 நிமிஷம் குறைஞ்சது, டாப் ஸ்பீட்ல 15-20 நிமிஷம் தேவைப்படும். பெரிய சர்க்கம் அது 58வது சர்க்கம். கடைசியில முடிக்கக்கூடிய அழகுதான் ரொம்ப அழகான ரீதியில் முடிக்கிறார். உங்க எல்லாருடைய வாழ்த்துக்கள். சுக்ரீவனுக்கு கொடுத்த காரியத்தை பிரபு ராமனுடைய பிரபாவத்தால யதாசக்தி ஏதோ பூர்த்தி பண்ண முடிஞ்சது. சுக்ரீவஸ்ய காரியார்த்தம் பவ ராகவஸ்ய பிரபாவேன பவதான் சைவ தேஜசா. சுக்ரீவஸ்ய காரியார்த்தம் மயா சர்வம் அனுஷ்டிதம். எல்லாத்தையும் நான் அனுஷ்டிக்க முடிஞ்சது பரம வினயத்தோட பூர்த்தி பண்ண. ராமன்கிட்ட போய் இந்த செய்தியை சொல்லணும். எல்லா வாழ்நாளுக்கும் ஒரே உற்சாகம். மதுவனம் வழியா பிரவேசம் பண்ணுவோன்னு விட்டார். ததிமுகன்னு சுக்ரீவனுடைய மாமா, அவர் தான் அங்க காவல். இஸ் a teetotaler out of conviction, not out of compulsion. அவர் தான் சரியான ஆசாமி அதை ரட்சிக்கிறதுக்கு. அவருடைய வார்த்தை யாரும் கேட்கல, அதை மீறி உள்ள போய் மதுவனத்தில் பிரவேசம் பண்ணி விட்டார். இது மட்டும் லிவிங் மெமரியில யாருமே இந்த மாதிரி ஆக்கிரமணம் பண்ண கிடையாது மதுவனத்தில். இது பெரிய சமாச்சாரம். நாம போய் சுக்ரீவன் ரிப்போர்ட் பண்ணணும்னு அவர் கிளம்பி போயிட்டார். இங்க வாழ்நாடெல்லாம் போய் ஒரேடியா இஷ்டத்துக்கு மதுபானம் பண்ணிவிட்டார். மனுஷனே மதுபானம் அதிகமா பண்ணிவிட்டாங்கன்னா, அதிகமா இல்லை கொஞ்சம் பண்ணா கூட வானரமா மாறிடுவன். வானரம் மதுபானம் பண்ணா எப்படி மாறும் அப்படிங்கிறது வால்மீகி தான் சொல்லணும். காயந்தி கேச்சிது பிரணமந்தி கேச்சிது நிருத்யந்தி கேச்சிது பிரகசந்தி கேச்சிது பதந்தி கேச்சித் விசரந்தி கேச்சிது பிளவந்தி கேச்சித் பிரலபந்தி கேச்சிது. சில வாழ்ந்தாள் உள்ள மது போன உடனே பாடணும்னு ரொம்ப நாளா ஆசை. ஆனா சங்கீதமும் தெரியாது, சாரீரமும் கிடையாது. மது உள்ள போன உடனே அந்த லஜ்ஜைகள்லாம் விட்டு போய்
தரணனாலும் இழுக்கிறது. காயந்தி கேச்சிது. இன்னும் சில வானர்கள் மது உள்ள போறவங்களே எத்தாப்புல ஒரு வானத்தை கூப்பிட்டு நீதான் ராமன் நமஸ்காரம் பண்றேங்கிறதாம் பிரணவந்தி கேச்சிது. அதனால மதுபானம் பண்ணிவிட்டு தான் நமஸ்காரம் பண்ண நினைக்கப்படாது. காயந்தி கேச்சித் பிரணவந்தி கேச்சிது. இது வானர தர்மம். இதை பார்த்து 24,000 ஸ்லோகத்தை விட்டுடுவோம். இதை மாத்திரம் எடுத்துட்டு மதுவனத்தில் பிரவேசம் பண்ணாலே நானும் மதுபானம் பண்றேன்னு ஆரம்பிச்சிருவேன். காயந்தி கேச்சிது. நீ முதல்ல சமுத்திரத்தை தாண்டி வா, அப்புறம் பார்க்கலாம். உன்னால பறந்து வர முடியுமா, அப்புறம் மதுபானம் பண்ணலாமான்னு அப்புறம் பார்க்கலாம். காயந்தி கேச்சித் பிரணவந்தி கேச்சிது நிருத்யந்தி கேச்சிது பிரகசந்தி கேச்சிது. சிலது அப்படி நர்த்தனம் பண்ணுறது, சிலது சிரிக்கிறது, சில பேர் ஒரே அடியா அப்படி ஓடுறது, சிலது ஒய்யாரமா அப்படி சொகுசா நடக்கிறது. விசரந்தி கேச்சிது. சிலது இப்படி பச்சை கால் குதிரை தாண்டின்னு போறது. பிளவந்தி கேச்சிது. சிலது ஓரும் ஒப்பாரி வைக்கிறதாம். பிரலபந்தி கேச்சிது. ஜோடி ஜோடியா சேர்த்தாள். பரஸ்பரம் கேச்சிது உபாஸ்ரயந்தே பரஸ்பரம் கேச்சிது உபாக்கிரமந்தே பரஸ்பரம் கேச்சிது உபாரமந்தே பரஸ்பரம் கேச்சித் உபப்ருவந்தே. சில வானவர்கள்லாம் மரத்திலேருந்து இன்னொரு மரத்துக்கு குதிக்கிறாள். இன்னும் சில வானவர்கள் மரத்து மேலேந்து கீழே பூமியில் குதிக்கிறது. அதுக்குள்ள இன்னும் சில வானவர்கள் மேலேந்து கீழே குதிக்கிறது பெரிய விஷயமா. இது நான் கீழேந்து மேல குதிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி துருமா துருமம் கேச்சித் அபித்ரவந்தி க்ஷிதௌனகாக்ராத் நிபதந்தி கேச்சித் மகீதலாத் கேச்சித் உதீர்ண வேகாஹ மகாத்ருமாக்ராணி அபிசம்பதந்தி. கீழேந்து மேல மரத்து மேல அப்படி குதிக்கிறதா. இச்சோடியா சேர்த்து வைக்கணும்னு ஆசை வந்து வால்மீகிக்கு. காயந்தமன்யா பிரகசன் உபைதி ஹசந்தமன்யா பிரருதன் உபைதி ருதந்தமன்ய பிரணதன் உபைதி நதந்தமன்ய பிரணுதன் உபைதி. இப்படி இச்சோடியா சேர்த்த பாடக்கூடிய வானத்திரத்துல சிரிக்கக்கூடிய வானம் வந்து சேர்ந்துதான். பாடக்கூடிய வானத்துக்கு கோபம். என்னுடைய பாட்டை பார்த்துட்டு என்னமா சிரிப்பேன்னு கேட்கறது. அதுக்குள்ள அழக்கூடிய வானம் வந்தது. சிரிக்கக்கூடிய வானத்தை அதுவும் அடக்கிறது. நான் வருத்தம் தாங்க முடியாம அழுதுன்னு இருக்கேன், நீ என்னமா சிரிப்பே. அசந்தமன்ய பிரபுதன் உபைதி. சத்தம் போடக்கூடிய ஒரு வாகனம் வந்தது. அழக்கூடிய வாகனத்துல வந்து என்ன எப்ப பார்த்தாலும் சும்மா அழுதுண்டே இருக்க, நிறுத்தி அழுகிய அப்படின்னு ருதந்தமன்ய பிரணதன் உபைதி நதந்தமன்ய பிரணுதன் உபைதி. அதுல திருப்தி அடைஞ்ச வாகனமும் கிடையாது, மதம் பிடிக்காத வாகனமும் கிடையாது. நதத்ர கஷ்சின்ன பபூவ மத்தஹ நதத்ர கஷ்சின்ன பபூவ திருப்தஹ. சுக்ரீவன் போய் ததிம்பன் சொல்லிவிட்டாள் இந்த விஷயத்தை, யாரும் கேட்க மாட்டேங்கிறா. உள்ள புகுந்து தும்சம் பண்ணிட்டு இருக்காள் மதுவனத்துல. சுக்ரீவன் உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரபுவை கூப்பிட்டு, ராமா நிச்சயமா சீதைய ஆஞ்சநேயன் பார்த்து விட்டார், வேற யாரும் பார்க்கல அப்படின்னு தீர்மானமா சொன்னார். ஆஞ்சநேயன் பார்த்ததுனால்தான் தைரியமா மதுவனத்துல பிரவேசம் பண்ணிருக்க. கௌசல்யா சுப்ரஜாராமா சமாஸ்வசிகி சுப்ரதா திருஷ்டா தேவி ந சந்தேகா நச்சான்யேன ஹனுமதா. இது 4வது இடம். கௌசல்யா சுப்ரஜா என்ற பிரயோகம் 4வது இடமா ராமாயணத்தில் வருது. இப்படி சொல்லிட்டே இருக்கிற போது ஆகாசத்துல வானராடெல்லாம் வரக்கூடிய சப்தம் கேட்கிறது. சேர்ந்தாப்புல இதெல்லாம் பேசிட்டே வருது. மனுஷனே 2 பேர் சேர்ந்தாப்புல ஒரே சமயத்தில் பேசினா என்ன பேசுறான்னு ஒன்றும் புரியாது. வானராள் சேர்ந்தாப்புல ஒரே சமயத்தில் பேசின்னு வந்தா அது எப்படி இருக்கும்? அதை வர்ணிக்கிறதுக்கு ஒரு புதுசா ஒரு வார்த்தையை காயின் பண்ணார் வால்மீகி. கிளக்கிளக்கிளக்கிளன்னு பேசின்னு வருதனும் தத கிளிகிலா சப்தம் சுஷ்ராவாசன் நம்பரே. நேர வானராளுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். தான் ஏதோ நேரடியா போய் லங்கையில போய் பார்த்த மாதிரி ஒரு சந்தோஷம். ஆஞ்சநேயன் போய் பார்த்துட்டு வந்திருக்கார். ஆஞ்சநேயனோட கூட போனதுனால சென்ஸ் ஆஃப் வைகேரியஸ் அச்சீவ்மெண்ட். சீதையை பார்த்தோன்னு பிரபுவிடத்துல ஒரே உற்சாகமா வந்த. எங்க பார்த்தேன் எப்படி பார்த்தேன் என்ன சொன்னா மேல மேல கேள்விக்கு மேல கேள்வியா கேட்கிற. அவருக்கு இருக்கக்கூடிய ஆதங்கம் அவருக்கு தானே தெரியும். மேல விவரமா கேட்டா டக்குன்னு சொல்ல தெரியல. ஆஞ்சநேய சுவாமி பின்னாடி வழக்கம் போல தன்னையே ப்ரொஜெக்ட் பண்ணிக்காம வினயத்தின் சுரூபமா பின்னாடி இருந்துட்டு இருக்க. ஆஞ்சநேயனை முன்னாடி தள்ளி அனுப்புறா இந்த வானராடலாம். ஆஞ்சநேய சுவாமி பிரபுவிடத்துல வர சீதையை பார்த்த விஷயத்தை எப்படி சொல்றது? இட் இஸ் a moment, too momentous for words. சாதாரணமா எங்க போயிட்டு வந்தாலும் ராமனுக்கு நமஸ்காரம் பண்ணுவாளாம். அன்னைக்கு ராமனுக்கு நமஸ்காரம் பண்ணல, சீதை இருக்கக்கூடிய திக்க பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணாலாம். எய்தினும் அனுமனு
திரள் மொய்கழல் தொழுதில் முளறி நீங்கிய தையலை நோக்கிய தலையில் கையினல் வையகல் நெடுதீரை இஞ்சி வைகின. சீதை இருக்கக்கூடிய திக்க பார்த்து தையல்னா பெண்ணுன்னு அர்த்தம். அதனாலதான் எங்க அம்பாளுக்கு தையல் நாயகி புகன் நாயகி எப்படின்னு பேர் வரும். தையல்னா பெண்ணுன்னு அர்த்தம். பெண்களுக்குள்ள தலைவியா இருக்கக்கூடியவள் தான் தையல் நாயகி. தையலை நோக்கிய தலையன் கையன் கையின அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது பாட்டு புரிஞ்சுக்கிறதுக்காக, அர்த்தம் தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதுக்காக யாராவது குழந்தை போயிட்டு இருக்கோ தையலே அப்படின்னு கூப்பிட்டாக்க அதெல்லாம் கோச்சிக்க போறான். ஏன்னா நம்ம பொன்னாட்டமா சின்ன குழந்தையா இருந்தா கூட தையலே கூப்பிட்டா அவளுக்கு அர்த்தம் தெரியாது. தையல்ங்கிறது வார்த்தைக்கு என்ன தெரியாது. இப்ப சாதாரணமா நடைமுறை தமிழ் ரொம்ப குழந்தைங்களுக்கு தெரியாம போயிடுது. இதெல்லாம் ஏதோ வேற ஏதோ பாஷையில படிக்கிறது, தாய் பாஷை தெரியாம போயிடுது. பல குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா தாய் பாஷை தெரியாம போயிடுது. நீங்க செந்தமிழ்ல போய் தையலே அப்படின்னு திரும்ப போகக்கூடிய ஒரு பெண்ணை கூப்பிட்டாக்க அவெல்லாம் தப்பா நடத்தி விட்டாக்க சரியா வராது. கம்பன் பாட்டுக்கு அர்த்தம் பண்ற போது தெரிஞ்சுக்கணும். அது தையலை நோக்கிய தலையன் கையின வையகன் நெடுதீரை எஞ்சி வைகின. அப்படி சீதை இருக்கக்கூடியதுக்கு பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு அப்புறமா சுவாமி இடத்துல நிவேதனம் பண்ற. சுவாமி இடத்துல நிவேதனம் பண்ற போது ரொம்ப ரத்ன சுருக்கமா நியதாம் அக்ஷதாம் தேவீம் ராகவாயன் நிவேதயது. நியதாம் அக்ஷதாம் தேவி நியமத்தோடு இருக்காள், குறையில்லாமல் இருக்காள் அப்படின்னு நிவேதனம் பண்ணாராம். நான் சீதையை பார்த்தேன். எப்படி பார்த்தேன் தெரியுமா? என் கண்ணால பார்த்தேன். வேற யாரோ சொல்லி கேட்டு தெரிஞ்சின்ற விஷயம் இல்லை, ஹியர்ஸே எவிடன்ஸ் இல்லை. நானா கண்ணால கண்டனன் கற்பினுக்கு அணிகளிகே கண்களக தெண்டிரை அலைகடல் இலங்கை தென்னகர் அண்டர்நாயக இனி துறந்து ஐயமும் பண்டுள துயரமும் என்று அனுமல் பண்ணுவ. என் கண்களால் சீதையை பார்த்தேன்னு ஒரு அர்த்தம். இவதான் சீதைன்னு எப்படி தெரிஞ்சுட்டேன்னா அவ கண்ணழக வச்சு இவதான் சீதைன்னு தெரிஞ்சுட்டேன். கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்கழக